ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா கையிலேயே கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் கரைச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் புளி மட்டும் எடுத்து பண்ணி எடுப்பாங்க. நான் எல்லாத்துலேயுமே புளி மசாலா எல்லாமே புளியிலே போட்டு கரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ 2 தக்காளி இந்த மாதிரி கையிலே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெந்தயம்னாலே குளிர்ச்சி தானே, அதனால் கொஞ்சம் இன்னும் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதும் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கொதித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கரண்டி வச்சு கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஜென்டலாக கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடிங்க.